अरहन्तो भगवन्त इन्द्रमहिता सिद्धास्य सिद्धेश्वरा आचार्याजिन शासनोन्नतिकरा पूज्या उपाध्यायका श्री सिद्धांत सुपाठका मुनिवरा रत्नत्रयाराधका पंचैते परमेष्ठिन प्रतिदिनं कुर्वन्तु न मंगलम् कुर्वन्तु न मंगलम्. குணஸ்தானம் என்ற தலைப்பில் நாம் சர்ச்சை செய்து கொண்டிருக்கிறோம். நேற்று க்ஷயோபசம் என்றால் என்ன என்பதை பற்றிய விளக்கத்தை நாம் பார்த்தோம். நிகழ்காலத்தில் சர்வகாதி ஸ்பர்தகங்கள் உதயத்திற்கு வராமல் இருப்பது, உதயத்திற்கு வருவதில்லை. எதிர்காலத்தில் கர்ம வினைகள் உதயத்திற்கு வராமல் சத்தாவில் இருப்பது மற்றும் நிகழ்காலத்தில் கர்ம வினைகள் தேசகாதி ஸ்பர்தகங்கள் உதயத்தில் இருப்பது. இதன் பெயர்தான் க்ஷயோபசமம் என்று நாம் பார்த்தோம். உதயாபாவி க்ஷயம் அப்படின்னா என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். உதயாபாவி க்ஷயம் அப்படின்னா கர்மத்தினுடைய வினை, கர்ம வினை இருக்கு பாருங்க, அதனுடைய சக்தி வெளிப்பாடு இல்லாம இருக்கிறது. அதுதான் உதயத்துக்கு வராம இருக்கிறது, அதுதான் சத்தாவில் இருக்கிறது. அதுதான் உதயாபாவி க்ஷயம் அப்படின்றாங்க. அதாவது உதயாபாவி க்ஷயம்னா உதயத்திற்கு வராம இருக்கிறது. உதயத்திற்கு வராமல் இருப்பது, அதன் பெயர் தான் க்ஷயம். க்ஷயம் ஆயிடுச்சுன்னு கிடையாது, உதயத்துக்கு வரல, அது பலனை தரல, நிகழ்காலத்துல உதயத்துக்கு வரல, அதுதான் க்ஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சத் அவஸ்தா ரூப் உபசமம் அப்படின்றாங்கல்ல. எதிர்காலத்துல சதவஸ்தா ரூப் உபசமத்துல இருக்கும். சத் அவஸ்தா ரூப் உபசமம், சதவஸ்தா ரூப் உபசமம் அப்படின்றாங்க. சதவஸ்தா ரூப் உபசமம் அப்படின்னா என்ன? எதிர்காலத்துல, அதாவது வருங்காலத்துல, எதிர்காலத்துல கர்ம வினை சத்தாவில தான் இருக்கும், இருப்புல தான் இருக்கும். அது உதயத்துக்கு வராது, தனிந்து தான் இருக்கும். அதுதான் உபசமத்துல தான் இருக்கும், தனிந்து தான் இருக்கும். அதனாலதான் அது சத் அவஸ்தா ரூப உபசம. சத்னா சத்தா, இருப்பு, இருப்புல தான் இருக்கும். அதனுடைய சக்தியினுடைய வெளிப்பாடு இருக்காது. அதாவது அது பலனை தராது, அது பயனை தராது. எந்த விதமான அது பொன் பொருளையோ தராது, அல்லது எந்த விதமான துன்பத்தையோ தராது, இன்பத்தையோ தராது, எந்த பயனையும் தராது. சத்தாவில் மட்டும்தான் இருக்கும், அது பலனை தராது. அதுதான் இவங்க சத் அவஸ்தாரு உபசமம் அப்படின்றாங்க. கர்ம வினை தணிந்து இருப்பது, உதயத்திற்கு வராமல் இருப்பது, பலனை கொடுக்காமல் இருப்பது, கர்ம வினையின் சக்தியின் வெளிப்பாடு இருக்காது, கண்டிப்பா இருக்காது. இல்ல திடீர்னு சக்தியினுடைய வெளிப்பாடாய் பலனை கொடுத்துரும் அப்படின்னு கிடையாது. சத் அவஸ்தாரு உபசமம்னா எதிர்காலத்திலையும் கொஞ்ச நேரத்துக்கு, அது ரொம்ப குறைந்த காலமாக கூட இருக்கலாம். எப்ப க்ஷயோபசமம் இருக்குதோ அப்போ நிகழ்காலத்துல கர்ம வினை உதயத்துக்கு வராம இருக்கும், அதுதான் க்ஷயம்ன்றாங்க. எதிர்காலத்திலையும் பார்த்தீங்கன்னா கர்ம வினை உதயத்திற்கு வராது, சத்தாவில் தான் இருக்கும், பயனை கொடுக்காது அப்படின்னு பொருள். எப்பெல்லாம் க்ஷயோபசமம் இருக்குதோ இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படும், இப்படிப்பட்ட ஒரு இது இருக்கும். இதுதான் க்ஷயோபசமத்துல ஏற்படுறது. உதயம் இல்லாம இருக்கிறது, அதுதான் உபசமன்றாங்க. ஞாபகம் வச்சுங்க. அனந்தானுபந்தி கஷாயம் இருக்கு பாருங்க. அனந்தானுபந்தி குரோதம், மானம், மாயை, லோபம். இது அனந்தானுபந்தி சௌக்கடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான்கும் சேர்ந்தது சௌக்கடி அப்படின்வாங்க. சௌக்கடின்னா 4. அனந்தானுபந்தி சௌக்கடி இருக்கு பாருங்க, இது உபசமம் ஆயிடும். இது எப்பவுமே உபசமத்துல தான் இருக்கும். இது உபசமத்துல இருக்கும். க்ஷயோபசம சமயத்துவம் ஏற்படும் பொழுது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். உபசம சம்யக்துவம், க்ஷயோபசம சம்யக்துவம், க்ஷாயிக சம்யக்துவம் என்று சம்யக்துவத்தை 3 விதமாக நாம் அறிகிறோம். க்ஷயோபசம சம்யக்துவம் இருக்கு பாருங்க.
அந்த க்ஷயோபசம சம்யக்தம் ஏற்படும் பொழுது அனந்தானுபந்தி குரோதம், மானம், மாயை, லோபம் இவையெல்லாம் உபசமத்தில் இருக்கும், தணிந்து இருக்கும், உதயத்திற்கு வராமல் இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி சத் அவஸ்தாரூப் உபசமம் அப்படின்னா எதிர்காலத்துல சத் அவஸ்தாரூப் உபசமம் க்ஷயோபசமத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு பொருள் என்ன என்றால் கர்ம வினை சத்தாவில் இருக்கும், உதயத்திற்கு வராது, உபசமத்தில் இருக்கும், தணிந்து இருக்கும், அதனுடைய சக்தியின் வெளிப்பாடு இருக்காது. எந்த கர்ம வினையின் சக்தியின் வெளிப்பாடு இருப்பதில்லையோ அதையே சத் அவஸ்தாரோ உபசமம் என்று கூறுகிறார்கள். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக காத்தி கர்மம் அகாத்தி கர்மம் ரெண்டு சொல்றாங்க. காத்தி கர்மம்னா என்ன, அகாத்தி கர்மம்னா என்ன? 8 வினைகள்ல காத்தி வினைகள் தெரியும் உங்களுக்கு, அகாத்தி வினைகள் தெரியும். 4 காத்தி வினைகள், 4 அகாத்தி வினைகள். ஞானாவரணியம், தர்ஷனாவரணியம், மோகனியம், அந்தராயம் காத்தி வினைகள். வேதனீயம், வேதனீயம், ஆயுள், நாமம், கோத்திரம் இவை 4ம் அகாத்தி வினைகள் என்று அழைக்கப்படுகின்றன. 4 வினைகள் காத்தி வினைகள் என்றும் 4 வினைகள் அகாத்தி வினைகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அரகந்தருக்கு அரகந்த நிலை இதுல காத்தி கர்மங்கள் இருப்பதில்லை. காத்தி கர்மங்கள் முற்றிலுமாக க்ஷயமாகி விடுகின்றன. மோகனியம் முதலான மோகனியத்தை தான் பிரதானமா சொல்லுவாங்க. நேத்து கூட நம்ம பேசிட்டு இருந்தோம். அந்த மோகம் அப்படின்றது மித்தியாத்துவம். மோகனியம் போயிடுச்சுன்னு வச்சுங்க, ஞானாவரணியம், தர்ஷனாவரணியம் எல்லாம் அந்தராயம் தானா போயிடுங்க. இந்த மோகம் போறதுதான் மெயின். பொருள் மீது ஈர்ப்பு இருக்கு பாருங்க, அதுதான் மெயின். அது மோகத்தால் தான் ஏற்படுகிறது. மோகனியத்தால் தான், மயக்க வினையால் தான் அது ஏற்படுகிறது. அந்த மயக்க வினை போயிட்டா மற்றது எல்லாமே போயிடுது. ஞானாவரணியம், தர்ஷனாவரணியம், மோகனியம், அந்தராயம் இது 4 காத்தி கர்மங்கள். நான் மோகனியம் முதலான காத்தி வினைகள் அப்படின்னு சொன்னேன். காரணம் என்னன்னா மோகனியம் தான் பிரதானமானது. சமயத்துவம் போகும்போது முதல்ல போறது அது உபசம் ஆகுறதோ அல்லது க்ஷயம் ஆகுறதோ அது மோகனிய கர்மம் தான் முதல்ல க்ஷயம் ஆகுறது. இன்னொன்னு பாருங்க, காத்தி வினைகள் க்ஷயம் ஆகும் பொழுது, க்ஷயம்னா நஷ்டம் அடைகிறதுங்க. க்ஷயம் ஆகும் பொழுது முதல்ல மோகனியம் தான் க்ஷயம் ஆகும். மோக க்ஷயாத் அப்படின்றாரு. முதல்ல மோக க்ஷயாத்னு தான் சொல்றாரு உமாசுவாமி சூத்திரத்துல சொல்லும் போது, மோட்ச சாஸ்திரத்துல முதல்ல மோக க்ஷயாத் அப்படின்றாரு. ஞானாவரண க்ஷயாத்னு சொல்லலாங்க. முதல்ல மோகனிய கர்மம் க்ஷயம் ஆகும். அதன் பிறகு ஞானாவரணிய, தர்ஷனாவரணிய, அந்தராயம் க்ஷயமாகுகிறது. காத்தி வினையிலே முதல்ல போறது பார்த்தீங்கன்னா மோகனிய வினை தான். அதன் பிறகு ஞானாவரணிய, தர்ஷனாவரணிய, அந்தராய வினைகள் கழிகின்றன, நஷ்டமடைகின்றன. இப்படி காத்தி வினைகள் அகாத்தி வினைகள். இப்ப காத்தி வினைகள்னா என்ன? காத்தம்னா நார்மலாவே சமஸ்கிருத மொழியில பாத்தீங்கன்னா காத்தம் செய்தல், காத் கர்ணா வடமொழியில, இந்தி மொழியில கூட அழித்தல் என்று பொருளாகும். அகாத்தம்னா அழித்தல் இல்லை, அழிப்பதில்லை என்று பொருளாகும். நார்மல் மீனிங் இதுதான். எது ஆன்மாவனுடைய ஞானம் முதலான இயல்பான குணங்களை அழிக்கிறதோ, காத்தம் செய்கிறதோ, அல்லது ஞானம் முதலான குணங்களின் பரியாயத்தை எது வெளிப்பாட்டுக்கு வர விடுறது கிடையாது. ஞானம் முதலான குணத்தை எது தடை செய்கிறதோ, ஞானம் முதலான ஆன்மாவிற்கே உரிய ஆன்மாவின் இயல்பான ஞானம் முதலான குணங்களை எது தடை செய்கிறதோ அது காத்தியா கர்மம். அதுதான் காத்தி கர்மம் அப்படின்னு. காத்தியா அல்லது காத்தி ரெண்டும் ஒண்ணுதாங்க. இது என்ன பண்ணுது இந்த காத்தியா கர்மம் அப்படின்னா, ஆன்மாவனுடைய குணம் இருக்கு பாருங்க, அது அதற்கே உரிய குணங்கள் இருக்கு பாருங்க, ஞானம், தர்ஷனம், சுகம், வீரியம் முதலான குணங்கள் இருக்கு பாருங்க, அதனுடைய சுத்த பரியாயங்களை தடை செய்யுது. அதாவது கேவல ஞானத்தினுடைய முழுமையான பரியாயம் எதுங்க?
கேவல ஞானம். அந்த கேவல ஞானத்தை வர விடாம தடை செய்யறது யாரு? ஞானாவரணிய கர்மம். அதை காத்தம் பண்றது யாரு? நஷ்டம் பண்றது யாரு? அழிக்கிறது யாரு? அழிக்கிறது இங்க. நஷ்டம் பண்ணுதுன்னா அதை வந்து தடை செய்யறது இங்க, அப்படி பொருள். நஷ்டம் பண்றதுன்னா அதை வந்து க்ஷயமாக்குறது அப்படின்னு எடுத்துக்காதீங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு சொல்லுக்கு பொருள் வந்து அந்த இதுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி என்ன சொல்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய பொருளை நம்ம எடுத்துக்கணும். இங்க பாருங்க, जीव के ज्ञानादि अनुजीवी गुणों के घात में अर्थात ज्ञानादि गुणों की पर्यायों के व्यक्त न होने में निमित्त होने वाले कर्म को घाती कर्म कहते हैं. ரொம்ப சிம்பிளா சொன்னப்பனா, எது ஆன்மாவினுடைய அனுஜீவி குணங்களை தடை செய்கிறதோ, காத்தம் செய்கிறதோ, சக்தியினுடைய வெளிப்பாட்டை எது தடுக்கிறதோ, ஆன்மாவினுடைய குணங்கள் இருக்கிற சக்தியினுடைய வெளிப்பாட்டை எது தடை செய்கிறதோ அதன் பெயர் தாங்க காத்தி கர்மம். இது கர்மெல்லாம் வந்து ஆன்மா பொருள்கள பொருள் ரெண்டுத்துக்கு தான் பொருந்தும். வேற எதுவும் தர்மம் அதர்மம் ஆகாயம் காலத்தை பத்தி நம்ம இங்க பேசல. ஏன்னா கர்ம வினை ஏற்படுறது ஆன்மாவில் ஏற்படுது. கர்ம வினை என்பது பொருள்கள பரமானு. இது ரெண்டுத்து பத்தி தான் பேச்சுங்க. மற்ற 4 பொருள்களை பத்தி தன்மம் அதர்மம் ஆகாயம் காலம் அது வந்து ஒண்ணுத்தோட ஒண்ணு பிணைஞ்சுக்குது அங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அது 6 பொருள்கள்ல இருக்கின்றன. இதுல வந்து பிணைதல், இணைதல் அல்லது கர்ம பந்தனம், கர்ம வினை கட்டுன்று ஏற்படுறது எதுல? ஆன்மாவில தான் ஏற்படுது. அது ஜீவத்துக்கும் பொருள்களுக்கும் தான் அதுக்கு வந்து அதுல சம்பந்தம் இருக்கிறது. வேற பொருள்களுக்கு வேற 4 பொருள்களுக்கு அதுல சம்பந்தம் கிடையாது. அதனாலதான் இங்க வினைக்கட்டை பத்தி பேசும்பொழுது ஆன்மாவை மட்டும்தான் பிரதான படுத்தி பேசுவாங்க. அதுக்கப்புறம் பொருள்களத்தை பத்தி பேசுவாங்க. ஏன்னா வந்து பரமாணு, அந்த பொருள்கள பரமாணுன்றது வந்து பொருள்களும். இது 2 தவிர வேற எதையும் பேச மாட்டாங்க. அதனாலதான் ஆன்மாவுடைய ஞான குணத்தை பத்தி இங்க பேசுறாங்க அல்லது தர்ஷன குணத்தை பத்தி பேசுறாங்க. எது ஆன்மாவினுடைய அனுஜீவி குணங்களை தடை செய்கிறதோ அதையே காதி கர்மம் என்பார். எது ஆன்மாவினுடைய ஞானம், தரிசனம், சுகம், வீரியம் முதலான குணங்களை தடை செய்கிறதோ அதையே காதி கர்மம் என்று கூறுவார். இதுல இந்த காதி கர்மம் வந்து 2 வகைப்படுங்க. ஒண்ணு வந்து சர்வகாத்தி கர்மம், இன்னொன்னு தேசகாத்தி கர்மம். ஆன்மாவினுடைய அனுஜீவ குணங்களை அடிக்கிற தடை செய்கிற காத்தி கர்மம் 2 வகையாக எடுத்து கூறப்பட்டிருக்கிறது. சர்வகாத்தி மற்றும் தேசகாத்தி என்று 2 விதமாக கூறுகிறார்கள். இப்ப பாருங்க, சர்வகாத்தி கர்ம சர்வகாத்தினா என்ன? சர்வகாத்தி கர்மனா என்ன? தேசகாத்தி கர்மனா என்ன? இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். குணஸ்தானத்தை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த அடிப்படை கருத்துக்களை புரிஞ்சுக்கணும். அப்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். எது ஆன்மாவினுடைய ஞானாதி குணங்கள் அல்லது ஞானாதி குணங்களுடைய பரியாயங்களை முற்றிலும் தடை செய்கிறதோ, முற்றிலும் தடை செய்வதில் நிமித்தமாக இருக்கிறதோ அதுதான் வந்து சர்வகாத்தி கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். இதுல ஒண்ணு கேவல ஞானாவரணம் இருந்தா முழு தடையா இருக்கும். ஞானத்தினுடைய அந்த கேவல ஞானாவரணிய கர்மம் இருக்கு பாருங்க, அது வந்து முழுசா வந்து அந்த கேவல ஞானத்தை தடை பண்ணும். அந்த கேவல ஞானாவரணிய கர்மம் போயிடுச்சுன்னு வச்சுங்க, முழுசா போயிடும், கேவல ஞானம் கிடைச்சிடும். இது வந்து கேவல ஞானாவரணம் வந்து சர்வகாத்தி கர்மம். அது அந்த கேவல ஞானத்தை கேவல ஞானம் எனும் பரியாயத்தை முற்றிலுமாக தடை செய்கிறது. அந்த பரியாயம் வரவிடாம முற்றிலுமா தடை செய்தது. அதனால அது சர்வகாத்தி, மொத்தத்தையும் அழிவும். ஃபுல்லா 100%. சர்வகாத்தினா 100%. அந்த மொத்த குணத்தையும் அந்த குணத்தினுடைய அந்த கேவல ஞானம் எனும் பரியாயத்தை 100% ஏற்படாம தடை செய்யும். இதுதான் சர்வகாத்தி கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடைச்சா ஃபுல்லா, தடை செய்தா ஃபுல்லா தடை செய்யும். இது கிட்டத்தட்ட எப்படின்னா, ஒரு நாட்டுல ஒருத்தருக்கு என்ட்ரி இருக்குதா இல்லையா? கிடையாது. இந்த பர்டிகுலர் இடத்துல இருந்து வரவங்களுக்கு இந்த நாட்டுல என்ட்ரி கிடையாது. முழுசா தடை செய்யறாங்க. அப்புறம் இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா, முழுசா தடை செய்யறது தான் வந்து சர்வகாத்தி ஸ்பர்தகம் மாதிரி, சர்வகாத்தி கர்ம வினை மாதிரி. தேசகாத்தி ஸ்பர்தகம்னா என்னது? அதுல பாத்தீங்கன்னா ஒரு நாட்டுல யார் யார் நுழைய முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், யாருக்கு H1B விசா இருக்குதோ அவங்க தான் நுழைய முடியும், மற்றவங்க நுழையக்கூடாது. அல்லது யாருக்கு கிரீன் கார்டு இருக்குதோ அவங்க தான் நிரந்தரமா அங்க தங்கலாம், வேற யாரும் தங்கக்கூடாது
அப்படின்னு ஒரு ரூல்ஸ் கொண்டு வராங்க பாருங்க. அது 100% தடை கிடையாது. இந்த நாட்டுல இருந்து வரவங்க வந்து சுத்தமா வரக்கூடாது. 100% வரவே கூடாது அப்படின்னு கிடையாது. யார் வந்து இந்த விசா வச்சுன்னு இருக்காங்களோ, H1B1 விசாவோ என்னவோ பேர் அது. அது வச்சிருக்காங்களோ அவங்க இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கோ வாட்டெவர் இட் இஸ். அல்லது யார் கிரீன் கார்டு வச்சிருக்காங்களோ அவங்க இருக்கலாம். இப்படிப்பட்ட அதுல வந்து இது இருக்கு. வரைமுறைகள் இருக்கின்றன. இப்ப நம்ம பேசுறது வந்து சர்வகாத்தி ஸ்பர்தகம். ஒரு நாட்டுல ஒரு குறிப்பிட்ட நாட்டுல இருந்து வரவங்க வந்து உள்ள வரவே கூடாது. 100% அவங்களுக்கு தடை அப்படின்னு அறிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்க. அது சர்வகாத்தி ஸ்பர்தகம், சர்வகாத்தி கர்ம வினை மாறி. கேவல ஞானாவரணையும், கேவல ஞானத்த பத்தி நான் சொல்லிட்டேன். கேவல ஞானாவரணை இருந்தா 100% தடை செய்யுதுன்னு இருக்கும். கேவல ஞானாவரணம் போயிடுச்சுன்னா 100% கேவல ஞானம் கிடைச்சிரும். இதுல 25% வந்து வெளிப்பாட்டுல இருக்குது. 75% வந்து கேவல ஞானம் இல்ல அப்படின்லாம் இருக்கவே இருக்காது. கேவல ஞானம் இருந்தா முழு வெளிப்பாடு, முழுதுணர் ஞானம் அது. இருந்தா அந்த கேவல ஞானம் வேணும், முழுதுணர் ஞானம் இருந்தா ஃபுல்லா இருக்கும். பாதி இருக்குதுங்க முழுதுணர் ஞானத்துல, பாதி இல்ல அப்படின்லாம் கிடையாது. கன்க்ளூஷன் பாத்தீங்கன்னா, எது ஆன்மாவினுடைய அனுஜீவி குணங்களை, அதற்கே உரிய குணங்கள், அனுஜீவி குணங்கள்னா அதற்கே உரிய, அதற்கே இயல்பான குணங்கள். எது ஆன்மாவினுடைய அனுஜீவி குணங்களை தடை செய்கிறதோ அதையே சர்வகாத்தி கர்மங்கள் என்று கூறுவர். எடுத்துக்காட்டாக கேவல ஞானாவரணிய கர்மம், அது ஆன்மாவினுடைய கேவல ஞானத்தை முழுவதுமாக தடை செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சர்வகாத்தி பிரகிருதி எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எதெல்லாம் வந்து சர்வகாத்தி காத்தியா கர்மத்துல வந்து எதெல்லாம் வந்து இது வந்து சர்வகாத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேவல ஞானாவரணியும், கேவல தர்ஷனாவரணம், நித்ரா, இதெல்லாம் வந்து தர்ஷனாவரணத்துல வருதுங்க. நித்ராலாம் வந்து தர்ஷனாவரணத்துல வருது, தர்ஷனாவரணயத்துல வரும். நித்ரா, நித்ரா நித்ரா, பிரச்சலா, இதெல்லாம் வந்து ஆழ்ந்த தூக்கம், ஆழ்ந்த உறக்கம். அது என்னது தூக்கத்திலே நடக்கிறது. தூக்கத்திலே ஒருத்தருக்கு சில பேருக்கு வந்து அவன் கொலை பண்ணிட்டு வந்து படுத்துக்கினான்னா கூட அவனுக்கே தெரியாது மறுநாள் காலைல அவன் தான் இது பண்ணிட்டு வந்தான் அப்படின்ட்டு. அப்படி ஒரு வயலண்டான ஒரு ஆக்ட, அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்துட்டு வந்தான்னு அவனுக்கே தெரியாது. இதெல்லாம் வந்து நித்ரா நித்ரா நித்ரா, பிரச்சலா பிரச்சலா பிரச்சலா, ஸ்தியான கிருத்தி, இதெல்லாம் வந்து தர்ஷனாவரணயத்துல வருதுங்க. தர்ஷனாவரணயத்தினுடைய உட்பிரிவுகள்ல வருது. இதெல்லாம் வந்து சர்வகாத்தி ஸ்பர்தகமாக கருதப்படுகிறது. இதெல்லாம் இருந்ததுன்னா தர்ஷன குணம், ஆன்மானுடைய தர்ஷன குணம் முழுவதுமாக வெளிப்பாட்டுல இருக்காது. இதெல்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் தடை. இது இருந்ததுன்னு வச்சுங்க, இந்த தடைகள் இருந்ததுன்னா தர்ஷன குணம், ஆன்மாவுடைய தர்ஷன குணம் முழுவதுமாக வெளிப்பாட்டுல இருக்காது. அப்புறம் அனந்தானுபந்தி சதுஷ்கம், அது அனந்தானுபந்தி குரோதம், மானம், மயா, லோபம், இதுவும் வந்து சர்வகாத்தி ஸ்பர்தகங்க. அப்புறம் அப்பிரத்யாக்கியானாவரண சதுஷ்கம். அப்பிரத்யாக்கியானாவரணம்னு நம்ம நேத்து என்னன்னு பார்த்தோம். அப்பிரத்யாக்கியானாவரணம் என்னது? தேச விரதத்தை, தேச சாரித்திரத்தையே தடை செய்கிறது. ஓரளவு விரதம் கடைபிடிப்பது அல்லது ஒழுக்கத்தை கடைபிடிப்பது, சாரித்திரத்தை கடைபிடிப்பது, அதை எது தடை பண்ணுதோ அதுதான் அப்பிரத்யாக்கியானாவரணன்றதை நேத்து பார்த்திருக்கோம் நம்ம. அந்த அப்பிரத்யாக்கியானாவரண சதுஷ்கனா அப்பிரத்யாக்கியானாவரண குரோதம், மானம், மாயை, லோபம். பிரத்யாக்கியானாவரண சதுஷ்கம் அப்படின்னா, சதுஷ்கனா 4ங்க, குரூப் ஆஃப் 4, 4 சமூகம், சதுஷ்கனா அப்படி அர்த்தங்க. பிரத்யாக்கியானாவரணம்னா இது எது சகல சாரித்திரத்தை தடை செய்தோ, சகல சாரித்திரத்தை எது ஏற்பட விடாம, முனிவுகளுக்கான சகல சாரித்திரத்தை எது ஏற்பட விடாம ஒழுகாம தடை செய்கிறதோ அது வந்து பிரத்யாக்கியானாவரண கஷாயகரம். இதுவும் வந்து சர்வகாத்தி கர்மத்துல வருதுங்க. அப்புறம் பிரத்யாக்கியானாவரணம் சொல்லியாச்சு. அப்புறம் மித்யாத்துவ தர்ஷன மோகனியம் இருந்தா மித்யாத்துவம் இருக்கும், இல்லைன்னா சமயத்துவம் இருக்குங்க. எனக்கு பாதி மித்யாத்துவம் இருக்குது, பாதி சமயத்துவம் இருக்குது, அதெல்லாம் கிடையாது. இருந்தா மித்யாத்துவம், இல்லைன்னா சமயத்துவம், ரெண்டுத்துல எதுனா ஒண்ணுதான். அடுத்தது வந்து சமயக் மித்யாத்துவ தர்ஷன மோகனியம், இதுவும் வந்து சர்வகாத்தி கர்மத்துல வருது. இப்படி 21 பிரகிருதி இருக்கு பாருங்க. இந்த 21 பிரகிருதிகள் வந்து சர்வகாத்தி பிரகிருதிகள். தடையா இருந்தா தடையா இருக்கும், ஃபுல் தடையா இருக்கும், 100% தடையா இருக்கும். போயிடுச்சுன்னா 100% போயிடும். அதனாலதான் இதை வந்து ஆன்மாவினுடைய அனுஜீவி குணங்களை தடை பண்ணுச்சுன்னா 100% தடை பண்ணும், போயிடுச்சுன்னா 100% போயிடும். இதை வந்து சர்வகாத்தி அப்படின்னு சொல்றாங்க.
சர்வகாத்தி கர்மங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததாக 21 ஆச்சுங்களா? தேசகாத்தி கர்மம்னா என்னது? காத்தி கர்மத்துல 2ங்க. சர்வகாத்தி கர்மம், தேசகாத்தி. தேசகாத்தி கர்மம்னா எது? எது ஆன்மாவினுடைய ஞானம் முதலான குணத்தை ஓரளவு பகுதியளவு பாதிக்க செய்கிறதோ, இது பகுதியளவு தடை செய்கிறதோ. ஃபார் எக்ஸாம்பிள், இதுல முதல்ல எக்ஸாம்பிள் பார்த்துட்டா ஈஸியா இருக்கும். மதிஞானாவரணியம் நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்குதுங்க. மதிஞானாவரணிய கர்மம் இருக்குது. அதனாலதான் முழுவதுமா படிச்சா கூட மறந்துடுறோம் நம்ம. ஒரு சில பேர் வந்து 5 வருஷம் படிச்சது முன்னாடி மறந்துடுவாங்க. ஒரு சில பேர் வந்து 5 நிமிஷம் படிச்சது முன்னாடி மறந்துடுவாங்க. இதெல்லாம் ஏன்? மதிஞானாவரணிய கர்மம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாரி இருக்கும். மதிஞானாவரணிய கர்மம் வந்து கொஞ்சம் இருக்கும். எந்த அளவு மதிஞானாவரணிய கர்மம் இருக்குதோ, அந்த அளவு ஞானம் இருக்காது. ஞானம் ஏற்படாது. எந்த அளவு மதிஞானாவரணிய கர்மம் இல்லையோ, அந்த அளவு ஞானம் இருக்கும். அந்த அளவு க்ஷயோபசமம் இருக்கும். அப்படி எடுத்துக்கணுங்க. அந்த அளவு ஞானம் இருக்கும். அத நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இப்படி தேசகாத்தி ஸ்பர்தகம் என்ன பண்ணுது? தேசகாத்தி கர்மம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஆன்மாவினுடைய ஞானம் முதலான குணங்களை பகுதியளவு அது தடை செய்கிறது. பகுதியளவு நஷ்டமடைய செய்கிறது. அப்படிப்பட்ட கர்மங்களை தேசகாத்தி நேத்து கூட நம்ம பார்த்தோம். தேச சாரித்திரம் அல்லது சகல சாரித்திரத்தை பாதிக்கிறது வந்து அப்பிரத்யாக்கியானாவரணம் அப்படின்னு பார்த்தோம். அது என்ன பண்ணும்? தேச சம்யமத்தை, தேச சாரித்திரத்தை, தேச விரதத்தை பகுதியளவு தான் வந்து கடைபிடிக்க விடும். பகுதியளவு வந்து கடைபிடிக்க விடாது. பகுதியளவு தடை செய்யும். அப்படின்றத நேத்து நம்ம பார்த்தோம். அப்பிரத்யாக்கியானாவரணம்னு பார்த்தோம். அப்புறம் பிரத்யாக்கியானாவரணம்னா என்ன பார்த்தோம்? அதுல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தேசகாத்தி ஸ்பர்தகமும் அப்படிதான். ஆன்மாவுடைய ஞானம் முதலான குணங்கள் அத வந்து பகுதி அளவு தான் வந்து வெளிப்பாட்டுக்கு வர விடும். பகுதி அளவு அது வந்து மறைச்சிடும். ஒருத்தருக்கு வந்து 2 கண்ணுல தெரியறது ஒண்ணு இருக்குதுன்னு வச்சுங்க. 2 கண்ணுல தெரியறது எப்பவுமே வந்து பிளஸ் பாயிண்ட் இல்ல. ஒரு கண்ணுல தெரியுது, இன்னொரு கண்ணுல தெரியல. அல்லது வந்து 100% விஷன் கிடையாது ஒருத்தருக்கு. 25% தான் கண்ணுல இருக்குது. அந்த விஷுவலி ஹேண்டிகேப்லாம் கூட அப்படிதான் டிசைட் பண்றாங்க. 60% தெரியல அப்படின்னா அது விஷுவல் ஹேண்டிகேப்புக்கு உண்டான அது என்ன பலனோ அது கவர்மெண்ட்ல தராங்க. அது வேலை வாய்ப்புலயா இருக்கட்டும். அது போல வந்து ஏதோ 60% என்னவோ யாருக்கு தெரியலையோ அவங்க வந்து அந்த விஷுவலி ஹேண்டிகேப்டுக்கு உண்டான அந்த பெனிஃபிட்ஸை வந்து அவங்க வந்து அடையலாம் அப்படின்றது வந்து கவர்மெண்ட்ல ரூல் வச்சிருக்கான். 100% வந்து அவனுக்கு வந்து தெரியல. ஆனா வந்து ஒரு 30%, 35% தெரியும். தேசகாத்தி ஸ்பர்தகமும் அப்படிதாங்க. இது முழுசுமா வந்து மதிஞானாவரணிய கர்மம் வந்து முழுசா வந்து மதிஞானத்தை தடை செய்யாது. அது எந்த அளவு தடை செய்தோ அந்த அளவு ஞானம் இருக்காது. எந்த அளவு தடை செய்யலையோ அந்த அளவு ஞானம் இருக்கும். அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ தேசகாத்தி ஸ்பர்தகம் ஆன்மானுடைய குணங்கள், அணுஜீவி குணங்கள் இருக்குங்க. குணங்கள் இருக்கு பாருங்க. அத வந்து பகுதி அளவு காத்தம் செய்கிறது, நஷ்டம் செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கணும். தேசகாத்தி பிரகிருதியா எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதி ஞானாவரணியம் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் மத்தி ஞானம் இருக்கும், கொஞ்சம் மத்தி ஞானாவரணமும் கூடவே இருக்கும். ஸ்ருத ஞானாவரணம் கொஞ்சம் ஸ்ருத ஞானம் இருக்கும், கொஞ்சம் ஸ்ருத ஞானாவரணம் இருக்கும். அவதி ஞானாவரணம், மனப்பரி ஞானாவரணம், சக்ஷு தர்ஷனாவரணம் இதெல்லாம் தர்ஷனாவரணத்தினுடைய பிரிவுகள். அச்சக்ஷு தர்ஷனாவரணம், அவதி தர்ஷனாவரணம். கேவல தர்ஷனாவரணம் இதுல வராதுங்க, சர்வகாத்தி ஸ்பர்தகத்துல வரும். கேவல தர்ஷனாவரணம் இருந்ததுன்னா ஒண்ணு 100% இருக்கும். அது போயிடுச்சுன்னா கேவல தர்ஷனம் ஏற்படும். ஆனா இங்க பாருங்க, சக்ஷு தர்ஷனம், அச்சக்ஷு தர்ஷனம், அவதி தர்ஷனம், மனப்பரி அதாவது அவதி சக்ஷு, அச்சக்ஷு, அவதி தர்ஷனாவரணம். இது 3 இருக்கு பாருங்க. இது 3 இருக்கும். ஓரளவு தடை செய்யும். ஆனா இதோட மதி ஞானம், சுத்த ஞானம், அவதி ஞானமும் இருக்கும். சக்ஷு தர்ஷனம், அச்சக்ஷு தர்ஷனம் இதனால ஏற்படுறது வந்து மதி ஞானங்க. அடுத்தது சம்யக்து பிரகிருதி. சம்யக்து பிரகிருதி வந்து கொஞ்சம் சம்யக்தம் இருக்குது, கொஞ்சம் மித்யாத்துவம் கலந்து இருக்குது அப்படின்ற நிலை கூட ஏற்படலாம். க்ஷயோபசமத்தில் அப்படிதான் இருக்குது. அடுத்து வந்து சஞ்சலன சதுஷ்கம். சஞ்சலனன்றது வந்து இது நம்ம பார்த்தோம். எப்படி அந்த சாம்பல், அந்த பிரி வந்து சாம்பலான மாதிரி இருக்குது. ஆனா வந்து தொட்டா புஸ்குன்னு போயிடும். அது போல அந்த சஞ்சலன குரோதமான மாயாலோபம். கடைசியா அந்த சதுஷ்கத்துல கடைசியா போறது வந்து சஞ்சலன கஷாயம் தான். அரஹந்த நிலை அடைவதற்கு முன்பாக அந்த சஞ்சலன கஷாயம் வந்து இதுவாகும்.
நஷ்டம் அடையுது. हास्यादि 9 कषायं हास्य रति அரதி சோக பய ஜுகுப்சா ஸ்திரீவேத பும்வேத நபும்சக வேத இது 9 கஷாயமும் வந்து தேசகாதி ஸ்பர்தகத்தில் தான் வருங்க. அப்புறம் தானாந்தராயம் இதெல்லாம் அந்தராயத்துல வருதுங்க. அந்தராய இதெல்லாம் காதி கர்மத்துல தானே வருது. தானாந்தராயம், லாபாந்தராயம், போகாந்தராயம், உபபோகாந்தராயம் மற்றும் வீரியாந்தராயம். இப்படி 26 பிரகிருதிகள் இருக்கு பாருங்க. இது 26 அது 21. சர்வகாதி பிரகிருதிகள் 21ங்க. தேசகாதி பிரகிருதிகள் 26ங்க. 26 21 பாத்தீங்கன்னா 47. காதி கர்மங்களுடைய பிரிவுகள் பாத்தீங்கன்னா உட்பிரிவுகள் பாத்தீங்கன்னா 47. அகாத்தியா கர்மங்கள் இருக்கு பாருங்க. அதுக்குதான் 101 பிரிவுகள். நம்ம மோக்ஷாஸ்திரத்துல படிக்கும் போது படிச்சிருக்கோம் இதெல்லாம். எது வந்து தேசகாதி ஸ்பர்தகம், எது வந்து சர்வகாதி ஸ்பர்தகம் அப்படின்றத நம்ம படிச்சிருக்கோம். காத்தியா கர்மங்களுடைய உட்பிரிவுகள் 47. அதுல 21 பிரகிருதி வந்து சர்வகாதி ஸ்பர்தகம், சர்வகாதி வினைகள். 26 வந்து தேசகாதி வினைகள். 21, 26, 47 இது வந்து காதி கர்மத்தினுடைய உட்பிரிவுகள். அகாதி கர்மத்தினுடைய உட்பிரிவுகள் பாத்தீங்கன்னா 101. 101ல நீங்க நாம கர்மத்துக்கு 93 இருக்குதுன்றது உங்களுக்கு தெரியும். அதுல நாமகர்மம் அகாத்திய வினைகள்ல வந்து நாமகர்மத்தினுடைய உட்பிரிவுகள் தான் 93ங்க. 93 பிரகிருதிகள் வெறும் நாமகர்மத்துக்கு மட்டுமே. உடல் சார்ந்த அதுல எல்லாம் வரும், சரீரம் எல்லாம் வரும் அதுல. இப்படி வந்து மொத்தம் 148 பிரகிருதிகள் ஆகுதுங்களா? காத்தியா கர்மங்கள்ல காதி கர்மங்கள்ல 21 பிரகிருதி சர்வகாதி பிரகிருதிகள், 26 பிரகிருதிகள் தேசகாதி பிரகிருதிகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய பெயரும் இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு அவிபாகி பிரதிச்சேதம் அப்படின்ற ஒரு சொல். நீங்க இதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவா நம்ம பரமாணுன்ற சொல்லு அல்லது காலானுன்ற சொல்ல நம்ம பொதுவா கேள்விப்படுறோம். அதே போல ஒரு பொருள் கொண்டதுதான் வந்து அவிபாகி பிரதிச்சேதம். நான் இதுக்கு முன்னாடி ஒண்ணு உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த அவிபாகி பிரதிச்சேதம் அப்படின்னா என்னன்றது சொல்லுக்கு முன்னாடி திரவிய நோக்கில திரவிய கஷேத்திர கால பாவ நோக்கில ஒவ்வொரு பொருளையும் நம்ம பார்க்கலாங்க. திரவிய கஷேத்திர கால பாவ நோக்கில வந்து ஒவ்வொரு பொருளையும் நம்ம பார்க்கலாம். திரவிய நோக்கில வந்து நம்ம பரமாணு அப்படின்னு சொல்றோம். இருக்கிறதுலயே சின்ன பிரிக்க எதை வந்து பிரிக்க முடியாதோ, எதை வந்து இன்னும் மேலும் பிரிக்க முடியாதோ அதுதான் வந்து திரவிய நோக்கில பார்க்கும்போது அதுதான் பரமாணு அப்படின்னு சொல்லுவாங்க. க்ஷேத்திர நோக்கில பார்க்கும் பொழுது ஆகாயத்தினுடைய ஒரு பிரதேசம். ஆகாயத்தினுடைய ஒரு பிரதேசம் இருக்கிறதுலயே வந்து சின்னது அது. ஆகாயத்தினுடைய ஒரு பிரதேசம். ஆகாயத்தினுடைய ஒரு பிரதேசம் அப்படின்னா என்னன்றதுக்கு இது கொடுத்திருக்காங்க. வரையறை கொடுத்திருக்காங்க. என்ன வரையறை கொடுத்திருக்காங்க தெரியுமா? ஆகாயத்தின் எவ்வளவு இடத்தை ஒரு புர்கல பரமாணு ஆக்கிரமிக்கிறதோ அத வந்து பிரதேசம்னு சொல்லுவாங்க. சோ ஆகாய அடிப்படையில ஆகாச அடிப்படையில க்ஷேத்திர அபேட்சையில பாத்தீங்கன்னா வந்து ஆகாயத்தினுடைய ஒரு பிரதேசம் இருக்கிறதுல சின்னது அது பிரதேசம். க்ஷேத்திர அபேட்சையில க்ஷேத்திரனா இடங்க. க்ஷேத்திர அபேட்சையில பார்க்கும்பொழுது ஆகாயத்தினுடைய ஒரு பிரதேசம். பொருள் அடிப்படையில் பார்க்கும்பொழுது ஒரு பரமாணுங்க. க்ஷேத்திர அபேட்சையில பார்க்கும் பொழுது ஆகாயத்தினுடைய ஒரு பிரதேசம். காலத்தினுடைய அடிப்படையில பார்க்கும் பொழுது காலத்தினுடைய அதாவது இருக்கிறதுலயே சின்ன சமயம் இருக்கு பாருங்க. இருக்கிறதுலயே சின்ன சமயம் छोटा समय அப்படின்னு சொல்லுவாங்க. कालानु அப்படின்னு சொல்லலாம். काल की दृष्टि से सबसे छोटा समय एक समय அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இருக்கிறதுல छोटा समय एक समय அது fraction of second விட கம்மி एक समय இருக்கு. அதுதான் இருக்கிறதுல வந்து கால அபேட்சையில இருக்கிறதுல கம்மி. அப்புறம் சக்தி அபேட்சையில எது வந்து சக்தி அபேட்சையில பாவ அபேட்சையில பாத்தீங்கன்னா அவிபாகி பிரதிச்சேதம். பாவ அபேட்சையில பாத்தீங்கன்னா அதையே அவிபாகி பிரதிச்சேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவ அபேட்சையில அத அவிபாகி பிரதிச்சேதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பலன் கொடுக்கிற திறன் இருக்கு பாருங்க, அததான் அவிபாகி பிரதிச்சேதம் சொல்லுவாங்க. திரும்ப நான் ரிப்பீட் பண்றேங்க. பொருள் அபேட்சையில திரவிய அபேட்சையில பார்த்தோமே ஆனால் பொருள்கள பரமாணு இருக்கிறதுல சின்னது. க்ஷேத்திர அபேட்சையில பாத்தீங்கன்னா ஆகாயத்தினுடைய ஒரு பிரதேசம் இருக்கிறதுல கம்மி. கால அபேட்சையில பாத்தீங்கன்னா ஒரு சமயம் இருக்கிறதுலே கம்மியானது.
பாவ அபேட்சையில பாத்தீங்கன்னா அவிபாகி பிரதிச்சேதம். அதனுடைய பலன் தரும் சக்தி. அவிபாகி பிரதிச்சேதன்றது என்னது? அந்த கர்ம வினைகளுடைய பலன் தரும் சக்தி இருக்கு பாருங்க. பலன் தரும் திறன் இருக்கு பாருங்க. அதுதான் அவிபாகி பிரதிச்சேதம் என்று கூறுவார்கள். அவிபாகி பிரதிச்சேதம். இப்போ அவிபாகி பிரதிச்சேதம்னா என்ன? சக்தியினுடைய அவிபாகி அம்சம் இருக்கு பாருங்க. சக்தினா வந்து திறன். திறனுடைய அவிபாகி. திறன் எதை வந்து ரெண்டா பிரிக்க முடியாதோ, எதை வந்து விபாகம் பண்ண முடியாதோ, அப்படிப்பட்ட ஒரு திறன். எதை வந்து தனித்தனியா ஆக்க முடியாதோ, சக்தியினுடைய அம்சம் இருக்கு பாருங்க. சக்தியினுடைய பார்ட் இருக்கு பாருங்க. சக்தியினுடைய சக்தினா இங்க வந்து என்ன பவர். திறன் இருக்கு பாருங்க. அதுதான் அது இருக்கிறதுலே கம்மியான அந்த சக்தி அடிப்படையில அந்த கம்மியா இருக்குது பாருங்க. சக்தி அடிப்படையில இருக்கிறதுலே கம்மியானதை வந்து அவிபாகி பிரதிச்சேதம் என்று கூறுவது. ஆனா வந்து இல்ல நெகட்டிவ் மீனிங்ல அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். விபாகம்னா வந்து சக்தி அபேட்சையில அது திருப்பணும் வந்து ரெண்டாக்க முடியாது. சக்தி அபேட்சையில பவர் அபேட்சையில வந்து ஒரு யூனிட். பவர் அபேட்சையில அம்சம்னா என்னது? ஒரு யூனிட். அதுதான் வந்து அவிபாகி அப்படின்றாங்க. பிரதிச்சேதம்னா வந்து சக்தி. பிரதிச்சேதம்னா வந்து சக்தியினுடைய ஒரு பார்ட். எதை வந்து இரண்டா பிரிக்க முடியாதோ, எதை மேலும் பிரிக்க முடியாதோ, அப்படிப்பட்ட ஒரு திறன் இருக்கு பாருங்க. திறனுடைய ஒரு பார்ட் இருக்கு பாருங்க. சக்தியினுடைய ஒரு பார்ட் இருக்கு பாருங்க. அதுதான் வந்து அவிபாகி பிரதிச்சேதம் என்று கூறுவதுண்டு. எதை மேலும் பிரிக்க முடியாதோ, அப்படிப்பட்ட சக்தியினுடைய மிகவும் நுண்ணிய அம்சத்தை, பகுதியை, சிறு பகுதியை, அதைதான் அவிபாகி பிரதிச்சேதம் என்று கூறுவர். திரவிய அபேட்சையில் பரமாணு மிகவும் சிறியது. க்ஷேத்திர அபேட்சையில் ஆகாயத்தின் ஒரு பிரதேசம் மிகவும் சிறியதாகும். திரவிய க்ஷேத்திர கால அடிப்படையில் ஒரு சமயம் மிகவும் சிறியதாகும். அதே போல பாவ அடிப்படையில் அவிபாகி பிரதிச்சேதம் மிகவும் சிறியதாகும். இப்படி இதை இங்க சொல்லியிருக்காங்க. திரவிய அபேட்சையில, க்ஷேத்திர அபேட்சையில, கால அபேட்சையில, பாவ அபேட்சையில எது என்ன அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அவிபாகி பிரதிச்சேதம் அப்படின்னா ஒரு பொருளை வந்து பலன் தரும் நோக்கில் அதை பார்க்கறது. பலன் தர தன்மை அது இருக்கு பாருங்க. அந்த நோக்கில் அது வந்து திரும்ப வந்து நாம வந்து பைஃபர்கேட் பண்ண முடியாது. அது மேலும் பிரிக்க முடியாது. அப்படி நுண்ணிய அந்த பலன் தரும் தன்மை கொண்ட அந்த அணுவை தான் வந்து அவிபாகி பிரதிச்சேதம் என்று கூறுவார்கள். நுண்ணிய இருக்கிறதுலே நுண்ணிய பலன் தரும் திறன் கொண்ட அந்த அணு, அதுதான் வந்து அவிபாகி பிரதிச்சேதம் என்று கூறுகிறார். அவிபாகி பிரதிச்சேதம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து வர்க்கம். காரமான வர்க்கம் சொல்லுவாங்க, காரமான வர்க்கணைன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அவிபாகி பிரதிச்சேதனுடைய குரூப் இருக்கு பாருங்க. அவிபாகி பிரதிச்சேதத்தினுடைய சமூகத்தை தான் வர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. வர்க்கன்றது குரூப்புங்க. அவிபாகி பிரதிச்சேதம் என்னது? பலன் தரும் திறன் கொண்ட அணு. அதுதான் அவிபாகி பிரதிச்சேதம். அது எவ்வளவு பலனை தரக்கூடிய திறன் இருக்குது அந்த நோக்கில் அந்த அணுவை பார்க்கறது. அதுதான் பலன் தரும் திறன் நோக்கில் பொருளை பார்ப்பது, பாவ நோக்கில் அந்த அணுவை பார்ப்பது. அதுதான் வந்து அவிபாகி பிரதிச்சேதம் என்று அழைக்கப்படுகிறது. திரும்ப ஞாபகம் வச்சுங்க. திரவிய நோக்கில் பார்க்க போனா பரமாணு, கஷேத்திர நோக்கில் பார்க்க போனா ஆகாயத்தினுடைய ஒரு பிரதேசம், ஒரு பிரதேசம். கால நோக்கில் பார்க்க போனா ஒரு சமயம். பாவ நோக்கில் பார்க்க போனா, அதாவது பலன் தரும் தன்மை நோக்கில், பலன் தரும் திறன் நோக்கில் பார்க்க போனா அவிபாகி பிரதிச்சேதம். இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். வர்க்கம் அப்படின்னா என்னன்னா அவிபாகி பிரதிச்சேதத்தினுடைய பலன் தரும் திறன் கொண்ட அணு, அதுதான் அவிபாகி பிரதிச்சேதம் அப்படின்றாங்க. அவிபாகி பிரதிச்சேதத்தினுடைய சமூகம் இருக்கு பாருங்க, அதுதான் வர்க்கம் அப்படின்றாங்க. காரமான வர்க்கம், காரமான வர்க்கணை அப்படின்லாம் பேசுவாங்க. அதனாலதான் வர்க்கம்னா என்னன்னு சொல்றாங்க.
அவிபாகி பிரதிச்சேதத்தினுடைய சமூகம், அதை தான் வர்க்கம் என்று கூறுகிறார்கள். அடுத்தது வர்கணா. காரமான வர்கணா அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல நம்ம வர்கணை அப்படின்றோம். காரமான வர்கணை அப்படின்னு சொல்றோம். காரமான வர்கணைன்னா என்னது? எதுல வந்து அவிபாகி அதாவது சமமா பலன் தரக்கூடிய, சமமாக பலன் தரக்கூடிய அவிபாகி பிரதிச்சேத இருக்கிறதோ அத வந்து காரமான வர்கணை. இதை நான் இங்க படிக்கிறேன் பாருங்க. சமான் अविभागी प्रतिच्छेदों से युक्त वर्गों के समूह को वर्गणा कहते हैं. காரமான வர்கணை வந்து உதயத்துக்கு வருங்க. காரமான வர்கணை வந்து நமக்கு உதயத்துக்கு வரும்போது அது பலனை தருது. அது வந்து நமக்கு சாத்தா வேதனையுமா உதயத்துக்கு வரலாம், அல்லது அசாத்தா வேதனையுமா உதயத்துக்கு வரலாம். அப்படின்னா என்னது? அதனுடைய பலன் தரும் திறன் இருக்கு பாருங்க, அது வந்து சமமானதா இருக்கும். அந்த வர்கணையில பல அவிபாகி பிரதிச்சேதங்கள் இருக்கும். காரமான வர்கணையில அவிபாகி பிரதிச்சேதத்தினுடைய குரூப் இருக்கு பாருங்க, சமூகம் இருக்கு பாருங்க, அதுதான் வர்கணை அப்படின்றாங்க. அந்த வர்கணை உதயத்துக்கு வரும்பொழுது நம்மளுக்கு ஒரே மாதிரி பலனை தருது. அப்பனா அந்த வர்கணைக்கு உள்ள இருக்கிற அவிபாகி பிரதிச்சேதம் இருக்கு பாருங்க, அது சமமானதா இருக்கும். பலன் தரும் திறன் சமமானதாக இருக்கும். அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சமான்னா வந்து சமமான, சிமிலரா இருக்கும். சமமான அவிபாகி பிரதிச்சேதத்துடன் கூடிய வர்க்கங்களின் சமூகத்தை, ரொம்ப சிம்பிளா சொல்ல போனா சமானமான அவிபாகி பிரதிச்சேதத்தினுடைய சமூகத்தை காரமான வர்கணை என்று கூறுவார்கள். இது வந்து ஒரே மாதிரி பலன் தரும். சமமா இருக்குது, அதனுடைய அவிபாகி பிரதிச்சேதம் வந்து சமமா இருக்கிறது, அதனால அது பலன் தரும் போதும் வந்து சமமா தரும். அடுத்தது வந்து ஸ்பர்தகம் அப்படின்னா என்ன அப்படின்னு, கர்ம ஸ்பர்தகம் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட சொற்களும் கரணானியோக நூல்களில் ஆளப்பட்டிருக்கின்றன. ஸ்பர்தகம்னு சொல்லுவாங்க. ஸ்பர்தகம்னா என்ன? நீங்க பாருங்க, स्पर्धकना என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. अनेक प्रकार की अनुभाग शक्ति से युक्त कार्माण वर्गणाओं को कर्म समूह को स्पर्धक कहते हैं. அதாவது ஸ்பர்தகனா வந்து பலவிதமான பலன் தரக்கூடிய பலவிதமான அனுபாகங்களை, அனுபாகம்னா வந்து பலன் தரும் சக்தி. அனுபாக பந்தம், பந்தத்துல கூட அனுபாகன்ற சொல்ல நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கீங்க. பலன் தரும் திறன் இருக்கு பாருங்க, அதுதான் வந்து அனுபாகம் சொல்லுவாங்க. அனுபாக பந்தம், 4 வகை பந்தங்கள்ல அனுபாகம் ஒண்ணு. ஸ்திதி பந்தம், பிரகிருதி பந்தம், அனுபாக பந்தம் அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம். இப்போ நம்ம இங்க பாக்குறதுன்னா ஸ்பர்தகம்னா என்ன அப்படின்னு பாக்குறாங்க. ஸ்பர்தகம்னா பலவிதமான பலனை தரக்கூடிய காரமான வர்கணையின் சமூகத்தை, காரமான வர்கணைகளை பலவிதமான பலன் தரக்கூடிய, அது துன்ப என்கிற பலனை தரக்கூடியதா இருக்கலாம், அல்லது இன்பம் எனும் பலனை தரக்கூடியதாக இருக்கலாம், இப்படி அல்லது நரக ஆயுள் எனும் பலனை தரக்கூடியதாக இருக்கலாம், அல்லது சொர்க்க ஆயுள் எனும் பலனை தரக்கூடியதாக இருக்கலாம். இப்படி பலவிதமான அனுபாகங்களை தரக்கூடிய திறன் படைத்த காரமான வர்கணையின் சமூகங்களை, காரமான வர்கணைன்றதே வந்து சமூகம் தான். அப்படின்னா சமூகத்தினுடைய சமூகம், அதுதான் ஸ்பர்தகம் அப்படின்றாங்க. காரமான வர்கணையில பாத்தீங்கன்னா அது சமமான திறன் தரக்கூடியதா இருக்கும் அப்படின்றாங்க. ஸ்பர்தகத்துல பாத்தீங்கன்னா பலவிதமான பலனை தரக்கூடிய காரமான வர்கணைகளின் சமூகத்தின் சமூகம், அதாவது காரமான வர்கணைகளின் சமூகம். சிம்பிளா சொல்ல போனா பலவிதமான பலனை தரக்கூடிய காரமான வர்கணையின் சமூகத்தை தான் ஸ்பர்தகம் என்று கூறுகிறார்கள். அதாவது பலவிதமான பலனை தருது. ஸ்பர்தகம் வந்து பலவிதமான, அது நரகத்துக்கு அனுப்புது, அல்லது சொர்க்கத்துக்கு அனுப்புது, அல்லது எதிர்மறையான சூழலை ஏற்படுத்துகிறது, அல்லது வந்து தேவையான சூழலை ஏற்படுத்துகிறது. இப்படிலாம் இந்த இது பண்ணுது. இதுல சர்வகாத்தி பிரகிருதி இருக்கு பாருங்க. சர்வகாத்தி பிரகிருதிகள்ல இந்த காரமான வர்கணைகள் இருக்கு பாருங்க, இதுல மொத்த ஸ்பர்தகமும் வந்து சர்வகாத்தியா தான் இருக்கும். இது கேளுங்க. சர்வகாத்தி காரமான வர்கணைகள் இருக்கு பாருங்க, அதுல எல்லாமே வந்து சர்வகாத்தியா தான் இருக்கும். எல்லாமே சர்வகாத்தியா தான் இருக்கும்.
அதுல வந்து தேசகாதி ஸ்பர்தகங்கள் இருக்காதுங்க. சர்வகாதி எத்தனைங்க? 21. 21 பிரகிருதி இருக்கு பாருங்க. காதி கர்மங்கள்ல 21 பிரகிருதி இருக்கு பாருங்க. கேவல ஞானாவரணம் முதலான சர்வகாதி ஸ்பர்தகங்கள் இருக்கு பாருங்க. 21 பிரகிருதிகள் இருக்கு பாருங்க. அதுல இருக்கிற ஸ்பர்தகங்கள் எல்லாமே சர்வகாத்தியா தான் இருக்கும். அப்படின்றது நம்ம இதுல வந்து தேசகாத்தி இருக்கவே இருக்காது. இது இது இங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது வந்து இதுல வந்து க்ஷயோபசமம்லாம் ஏற்படுறதே கிடையாது. கேவல ஞானத்தினுடைய க்ஷயோபசமம் ஏற்படுதுங்க. மதிஞானத்துல க்ஷயோபசமம் ஏற்படலாங்க. சரிங்களா? சுத்த ஞானத்துல வந்து க்ஷயோபசமம் ஏற்படலாம். அவதி மனப்பழைய ஞானத்துல வந்து க்ஷயோபசமம் ஏற்படலாம். க்ஷயமும், உபசமமும் சேர்ந்த மாரி ஏற்படலாம். ஆனா, கேவல ஞானாவரணத்தினுடைய க்ஷயம் மட்டும் தான் ஏற்படும். க்ஷயோபசமம் ஏற்படாது. ஏன்னா, கேவல ஞானாவரணத்துல சர்வகாத்தி மட்டும் தான் இருக்குது. தேசகாத்தி கிடையவே கிடையாது. அத நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க எப்படி என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கங்க. ஞானாவரணிய கர்மம் இருக்கு பாருங்க. அதுல சக்ஷு ஞானாவரணயத்துல மதி ஞானாவரணம், ஸ்ருத ஞானாவரணம், அவதி ஞானாவரணம், மனப்பரி ஞானாவரணம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து தேசகாத்திங்க. கேவல ஞானாவரணம் இருக்கு பாருங்க. அது மட்டும்தாங்க சர்வகாத்தி. அப்பனா என்னது? ஞான குணத்துல பாத்தீங்கன்னா சர்வகாத்தியும் இருக்குது, தேசகாத்தியும் இருக்குது. எங்க தேசகாத்தி இருக்குதோ அதுக்கு க்ஷயோபசமம் ஏற்படலாம். ஆனா எங்க சர்வகாத்தியோ அதுக்கு க்ஷயோபசமம் ஏற்படாது. கேவல ஞானாவரணத்தினுடைய க்ஷயோபசமம் ஏற்படாது. க்ஷயம் மட்டும் தான் ஏற்படும். ஏன்னா அதுல தேசகாத்தி ஸ்பர்தகமே கிடையாது. க்ஷயோபசமம் ஏற்படுறதுக்கு வந்து தேசகாத்தி ஸ்பர்தகம் இருக்கணும். ஏன்னா அந்த திருப்பின வந்து அந்த வரையறைக்கு போங்க. அந்த இலக்கணத்துக்கு போங்க. க்ஷயோபசம்னா என்ன? நிகழ்காலத்தில் உள்ள சர்வகாத்தி ஸ்பர்தகங்களின் உதயாபாவி க்ஷயம், எதிர்காலத்தில் உதயத்திற்கு வரக்கூடிய கர்ம வினைகளின் சத்தாவில் இருப்பது, உபசமத்தில் இருப்பது, உதயத்துக்கு வராம இருக்கிறதுனால. நிகழ்காலத்தில் தேசகாத்தி ஸ்பர்தகங்களின் உதயம். அதுல சர்வகாத்தியும் வருது, தேசகாத்தியும் இருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? எங்க வந்து தேசகாத்தி இருக்குதோ அங்கதான் க்ஷயோபசமம் ஏற்படும். எங்க சர்வகாத்தி மட்டும் இருக்கிறதோ அங்க க்ஷயோபசமம் ஏற்படாது. அதனாலதான் கேவல ஞானாவரத்தினுடைய க்ஷயோபசமம் ஏற்படுறது இல்லை. அதுக்கு க்ஷயம் மட்டும் தான் ஏற்படும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க தேசகாத்தி கர்மம் இருக்கு பாருங்க. அதுலதான் வந்து க்ஷயோபசமம் வந்து பொருந்தும். சர்வகாத்தி கர்மங்களுக்கு வந்து க்ஷயோபசமம் பொருந்தாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேசகாத்தி ஸ்பர்தகம் இருக்கு பாருங்க. தேசகாத்தி ஸ்பர்தகத்துல சர்வகாத்தியும் இருக்கும், தேசகாத்தியும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஆன்மாவினுடைய ஞான குணம் இருக்கு. ஆன்மாவினுடைய ஞான குணத்துல வந்து மதிஞானம், அதாவது ஞான குணத்தை தடை பண்றதுல மதிஞானாவரணம், சுத்த ஞானாவரணம், அவதி ஞானாவரணம், மனப்பரிய ஞானாவரணம் இருக்குது. இதெல்லாம் வந்து தேசகாத்திங்களா? கேவல ஞானாவரணம் இது வந்து சர்வகாத்தி. இதுல வந்து தேசகாத்தியும் இருக்கு, சர்வகாத்தியும் இருக்கு. அதனால ஞானம் வந்து கொஞ்சம் தடைப்பட்டு இருக்கலாம், கொஞ்சம் வந்து வெளிப்பாட்டிலையும் இருக்கலாம். ஆனா ஒரு பர்டிகுலர் பரியாயத்தை மட்டும் பார்க்கும்பொழுது, கேவல ஞானத்தை மட்டும் பார்க்கும்பொழுது கேவல ஞானாவரணம் இருந்தா ஃபுல்லா இருக்கும், இல்லைன்னா முழுசா போயிடும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இங்க பாருங்க, பூர்வ ஸ்பர்தகம்னா என்ன அப்படின்ற கொஸ்டின் கேட்கிறாங்க. பூர்வ ஸ்பர்தகம் அனிவிருத்திகரணம் அப்படின்னு ஒரு குணஸ்தானம் இருக்குதுங்க. நம்ம ஒவ்வொரு குணஸ்தானத்தை பத்தி பேசும்போது அதை பத்தி நம்ம பேசுவோம். அனிவிருத்திகரணம் 9வது குணஸ்தானம் இருக்குது. அந்த அனிவிருத்திகரணம், அபூர்வகரணம், அனிவிருத்திகரணம், இது கேள்விப்பட்டிருக்கீங்க. 3 கரணங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அனிவிருத்திகரணம் குணஸ்தானம் 9வது குணஸ்தானங்க. அனிவிருத்திகரணம் 9வது குணஸ்தானம். இது வந்து அதுல 2 இதுவா பிரியுது. 8வது குணஸ்தானத்துல இருந்து அதுவும் உங்களுக்கு தெரியும். உபசம ஸ்ரேணி, க்ஷபக ஸ்ரேணி. இது நீங்க ஒரு சிலர் யாருன்னா கேள்விப்படலை அப்படின்னா நம்ம அந்த ஒவ்வொரு குணஸ்தானத்தை பத்தியும் இதுக்கப்புறம் படிக்க போறோம்.
நம்ம இப்ப அதனுடைய அடிப்படை அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல புரிஞ்சுக்கிறதுல எந்த ஒரு இதுவும் தடையும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ. 7வது குணஸ்தானத்துக்கு மேல பாத்தீங்கன்னா உபசம ஸ்ரேணி, ஷபக ஸ்ரேணி. உபசம ஸ்ரேணியில பாத்தீங்கன்னா 8, 9, 10, 11 இது உபசம ஸ்ரேணி. ஷபக ஸ்ரேணி இருக்கு பாருங்க, 8, 9, 10, 11 கிடையாது அதுல. உபசாந்த மோகம் வராது அதுல. 10க்கு அப்புறம் நேரா 12. அது வந்து ஷபக ஸ்ரேணி அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்றத வந்து அந்தந்த குணஸ்தானங்களை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம இன்னும் விவரமா விலாவரியா அதை பார்க்கலாம். இப்படி 2 இது இருக்கு. இதுல வந்து 9வது குணஸ்தானத்துல இருக்கு பாருங்க. 9வது குணஸ்தானத்துல மேல்நிலை குணஸ்தானங்கள் அப்படின்னாலே 7வது குணஸ்தானத்துக்கு மேல அப்படின்னாலே ரொம்ப பரிணாமங்கள் வந்து ரொம்ப தூய்மையாகிட்டே போகும். மேல மோட்ச மார்க்கத்துல குணஸ்தானங்கள்ல மேல போக வந்து பரிணாமங்கள் தூய்மையாகிட்டே போகுங்க. இப்ப பூர்வ ஸ்பர்தகம்னா என்ன அப்படின்றாங்க. முதல்ல வர்க்கத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்க, அப்புறம் வர்க்கணையை பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்க, அப்புறம் ஸ்பர்தகத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்க. இப்போ வந்து பூர்வ ஸ்பர்தகம்னா என்னன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எல்லாம் கர்ம வினை பந்தத்தை பத்தி தான், கர்ம வினை துகள்களை பத்தி தான். இந்த ஸ்பர்தகம் எல்லாமே அதை பத்தி தாங்க. पूर्व स्पर्धकम என்னது? अनिवृत्तिकरण नामक 9वें गुणस्थान के पूर्व पाए जाने वाले स्पर्धकों को पूर्व स्पर्धक कहते हैं. 9வது குணஸ்தானத்துக்கு வரதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்பர்தகங்கள். ஸ்பர்தகங்கள்லாம் என்னது? பலவிதமான பயன் தரக்கூடிய திறன் கொண்ட கர்ம வினை துகள்களின் சமூகம், அதுதான் ஸ்பர்தகம் சொல்லுவாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ 9வது குணஸ்தானத்துக்கு முன்னாடி இருக்கிற ஸ்பர்தகங்களை பூர்வ ஸ்பர்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அனிவృத்திகரண எனும் 9வது குணஸ்தானத்திற்கு முன்பு இருக்கும் கர்ம ஸ்பர்தகங்களை பூர்வ ஸ்பர்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து அபூர்வ ஸ்பர்தகம். இதுக்கு ஆப்போசிட். பூர்வ ஸ்பர்தகத்துக்கு ஆப்போசிட் மாதிரி, ஆனா எக்ஸாக்டா ஆப்போசிட் இல்ல. என்னன்னு பாருங்க. अनिवृत्तिकरण नामक गुणस्थान के परिणामों के निमित्त से अनुभाग क्षीण स्पर्धकों को अपूर्व स्पर्धक कहते हैं. இதுல 9வது குணஸ்தானத்துல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனிவృத்திகரணம் எனும் கரணம் வந்து தூய்மையான பரிணாமங்க. அபூர்வ கரணம், அனிவృத்திகரணம், அதகரணம் அப்படின்ற கரணங்கள் ஏற்படுவது சமயத்துக்கு முன்னாடி கூட ஏற்படுது. இது குணஸ்தானத்தினுடைய பெயரா கூட இங்க வச்சிருக்காங்க. இந்த அனிவృத்திகரண நாம எனும் பரிணாமம் ஏற்படும் பொழுது, அனிவృத்திகரண குணஸ்தானத்துல தூய்மையான பரிணாமங்கள் ஏற்படும் பொழுது கர்ம ஸ்பர்தகங்கள் இருக்கு பாருங்க, அது வந்து விசேஷமா க்ஷீணமாயிடும். அதனுடைய பலன் தரும் தன்மை இருக்கு பாருங்க, அது குறையும். கர்மங்களுடைய பலன் தரும் தன்மை ஆன்ம தூய்மையின் காரணத்தால், தவ வலிமையால், ஒழுகுதலால், சாரித்திரத்தால், சகல சாரித்திரத்தால், தவத்தால் இதனுடைய கர்ம ஸ்பர்தகங்களுடைய பலன் தரும் தன்மை குறைந்து காணப்படும். அனுபாகம் வந்து குறைந்துரும். அப்படி அந்த பலன் தரும் தன்மை குறைந்த ஸ்பர்தகங்கள் இருக்கின்றது பாருங்க. இது எதனால ஏற்பட்டது? அந்த அனிவృத்திகரணம் எனும் தூய்மையால் ஏற்பட்டது. 9வது குணஸ்தானத்துல அனிவృத்திகரணம் எனும் தூய்மையால் ஏற்பட்டது. அதுதான் வந்து அபூர்வ ஸ்பர்தகம் அப்படின்னுவாங்க. 9வது குணஸ்தானத்துக்கு முன்னாடி இருந்த ஸ்பர்தகங்கள்லாம் வந்து பூர்வ ஸ்பர்தகம். அதுல வந்து அந்த பலன் தரும் தன்மை வந்து அவ்வளவு குறைஞ்சு இருக்காது. அங்கேயும் குறைஞ்சுதான் இருந்து, நோ டவுட். ஆனா அவ்வளவு ரொம்ப விசேஷமா குறைஞ்சிருக்காது. 9வது குணஸ்தானத்துல அனிவృத்திகரணம் பரிணாமம் ஏற்பட்ட உடனே, ரொம்ப அதிக தூய்மை வந்த உடனே அந்த கர்ம ஸ்பர்தகங்களுடைய பலன் தரும் திறன் இருக்கு பாருங்க, அது விசேஷமா குறைஞ்சிரும். அனுபாகம் வந்து விசேஷமா குறைஞ்சிருக்கும். இது எதனால ஏற்படுது? ஆன்ம தூய்மையின் நிமித்தத்தால், பரிணாமத்தினுடைய நிமித்தத்தால் தான் அப்படி வந்து அந்த கர்ம ஸ்பர்தகங்களுடைய அனுபாகம் வந்து குறையுது. 9வது குணஸ்தானத்துல அனிவృத்திகரண பரிணாமங்களின் நிமித்தத்தால ஸ்பர்தகங்களுடைய பலன் தரும் தன்மை அனுபாகம் குறைகிறது. அப்படிப்பட்ட அனுபாகம் குறைந்த ஸ்பர்தகங்களை அபூர்வ ஸ்பர்தகம் கூறுவாங்க. 9வது குணஸ்தானத்துக்கு முன்னாடி பூர்வ ஸ்பர்தகம். 9வது குணஸ்தானத்துல அந்த அனிவృத்திகரண பரிணாமம் இருக்கும் பொழுது அனுபாகம் குறையுது. அதே ஸ்பர்தகங்களுக்கு பலன் தரும் திறன் குறையுது. அதனால வந்து
அபூர்வ ஸ்பர்தம். 9வது குணஸ்தானத்திலே அபூர்வ ஸ்பர்தம். அடுத்தது வந்து அணுகிருஷ்டி என்ன அப்படின்னு கேட்கிறேன். கிருஷ்டி இல்ல அணுகிருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கரணானி யோகத்துல மீண்டும் மீண்டும் உபயோகிக்கப்படும் சொற்கள். கிருஷ்டி இல்ல அணுகிருஷ்டினா என்னன்னு கேட்கிறேன். கர்மங்களுடைய அனுபாகம் வந்து கிரமேணமா குறைஞ்சிக்கிட்டே வருது பாருங்க. இததான் வந்து அணுகிருஷ்டின்னுவாங்க. ஏறாது. கர்மங்களினுடைய கர்ம ஸ்பர்தகங்களினுடைய அனுபாகம் கிரமமாக கிரமேணமா அப்படின்னு சொல்லுவோம்ல நம்ம. கர்ம ஸ்பர்தகங்களுடைய பலன் தரும் திறன் கிரமமாக கிரமேணமாக படிப்படியாக குறைந்து கொண்டே வருதல், அதைதான் கிருஷ்டி அல்லது அணுகிருஷ்டி என்று கூறுவார்கள். மேல் குணஸ்தானங்களில் செல்லும் ஆண்மனின் ஸ்பர்தகங்களின் அனுபாகம், அதாவது பலன் தரும் தன்மை கிரமமாக குறைந்து கொண்டேதான் போகிறது. மோட்சத்தை நோக்கி செல்லும் மேல் குணஸ்தானங்களில் சென்று கொண்டிருக்கும் ஆண்மனின் கர்ம ஸ்பர்தகங்களின் அனுபாகம் குறைந்து கொண்டேதான் செல்லும். எப்பொழுதும் அதுல பிளக்சுவேஷன்லாம் அதிகம் இருக்காது. 8வது குணஸ்தானத்துக்கு மேலாம் பாத்தீங்கன்னா பிளக்சுவேஷன் வந்து இல்ல, திடீர்னு வந்து ஏறிடுச்சு, பலன் தரும் தன்மை ஏறிடுச்சு, ஏன்னா பரிணாமம் திடீர்னு வந்து இதுவாயிடுச்சு அப்படின்லாம் கிடையாது. அந்த மேல் குணஸ்தானத்துல இருந்தா வந்து அதுல பலன் தரும் தன்மை குறைஞ்சிக்கினே தான் போகும். இல்லைன்னா அது மித்தியாத்துவத்துல கூட போய் விழுந்துரும். உபசம ஸ்ரேணியில இருந்தா மித்தியாத்துவத்துல கூட போய் விழுந்துடலாம். அது தனி விஷயம். சரிங்களா? இப்போ திரும்ப படிக்கிற பாருங்க. கிருஷ்டி இல்லது அணுகிருஷ்டி அப்படின்னா என்னன்னு கேக்குறாங்க. कर्मों के अनुभाग का क्रम से हीन होने को कृष्टि अथवा अनुकृष्टि कहते हैं. இது வந்து கர்மங்களுடைய அனுபாகம் வந்து கிரமமா குறைஞ்சிக்கிட்டே போகும். படிப்படியா குறைஞ்சிக்கிட்டே தான் போகும் மேல் நோக்கி செல்ல செல்ல. அர்த்தாத் अनुभाग का क्रश होना घटना सो कृष्टि है. கர்மத்தினுடைய அனுபாகம் குறைஞ்சிக்கிட்டே போறது அது பேர் அணுகிருஷ்டி அப்படின்றாங்க. இது எதனால ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க, அனிவிருத்திகரண 9வது குணஸ்தானம் இருக்கு பாருங்க. அங்க வந்து அந்த அனிவிருத்திகரண பரிணாமம் ஏற்படுது பாருங்க. அந்த அனிவிருத்திகரண பரிணாமத்தினாலதான் கர்மங்களுடைய அனுபாகம் குறைஞ்சிக்கினே போ, ரொம்ப விசேஷமா ரொம்ப அதிகம் சிறப்பா குறையுது. இந்த அணுகிருஷ்டி ஏன் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்மங்களுடைய அனுபாகம் ஏன் குறையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அனிவிருத்திகரணம் எனும் பரிணாமங்களால் தான் ஆன்ம தூய்மையால், பரிணாமம்னா ஆன்ம தூய்மை, அதனாலதான் இந்த அதனுடைய அனுபாகம் குறைஞ்சிக்கினே போகுது. இந்த அணுகிருஷ்டி ஏற்படுறது கிருஷ்டினாலும் ஒண்ணுதான், அணுகிருஷ்டினாலும் ஒண்ணுதாங்க. கர்ம ஸ்பர்தகங்களின் அனுபாகம் குறைந்து கொண்டே செல்வது, அதன் பெயர் தான் கிருஷ்டி அல்லது அணுகிருஷ்டி. இது எதனால் ஏற்படுகிறது என்றால் அனிவிருத்திகரணம் எனும் பரிணாமங்களால் ஏற்படுகிறது. அனிவிருத்திகரணம் என்பது 9வது குணஸ்தானம் ஆகும். 9வது குணஸ்தானத்திற்கு முன்பு இருந்த ஸ்பர்தகங்களை பூர்வ ஸ்பர்தகங்கள் என்று கூறுவது என்று 9வது குணஸ்தானத்துல அனிவிருத்திகரண பரிணாமங்களால ஸ்பர்தங்களுடைய அனுபாகம் குறையுது. அத வந்து என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, அது வந்து அபூர்வ ஸ்பர்தகம்னு சொல்லுவாங்க. அந்த அனிவிருத்திகரண பரிணாமத்தினால அனுபாகம் குறையிறது அணுகிருஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இவ்வளவு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து அடுத்த வகுப்புல பார்க்கலாம். என்னோட